தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தையை சுமந்து உங்களுக்கு அருகிலே வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம்முடைய வாழ்வில் பெருகிடவும், நாம் வேண்டுகின்ற ஜெபங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக இறைவன் நமக்கு தரக்கூடிய இறை வார்த்தை பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வரை உள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தியானிக்க கொடுக்கின்றார். இந்த நற்செய்தி பகுதியிலே சதுசேயர்கள் இயேசுவுக்கு அருகில் வந்து உயிர்ப்பை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். காரணம், இந்த சதுசேயர்களுக்கு மரணம் கடந்த உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை. காரணம், இந்த சதுசேயர்கள் பொதுவாகவே விவிலியத்தின் தொடக்க நூலாக இருக்கிற 5 நூல்கள், இதில் உள்ளது மட்டும்தான் இறை வெளிப்பாடு, இதை கடந்த வேறு இறை வெளிப்பாடு இல்லை என்று நம்புகிறவர்கள். எனவே தொடக்கத்தில் இருக்கிற அந்த 5 புத்தகங்களிலே உயிர்ப்பை பற்றிய குறிப்புகள் இல்லாத காரணத்தினால் உயிர்ப்பு இல்லை என்று சிந்திக்கிறவர்கள் தான் இவர்கள். எனவே அதே 5 நூலை வைத்துக்கொண்டே, தொடக்கத்தில் இருக்கிற 5 புத்தகங்களை வைத்துக்கொண்டே இறைவன் அவர்களுக்கான நல்ல ஒரு பதிலை கொடுக்கின்றார். அதாவது, கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். கடவுளும் வாழ்கிறார், அவரோடு இணைந்து மரித்த எல்லாவரும் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அங்கு சொல்லி வைக்கின்றார். எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் இறந்தார்கள், அழிந்து போகவில்லை, வாழ்வு மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையை அங்கே சொல்லி வைக்கின்றார். இதைத்தான் அன்பாதவர்களே கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இறந்தவருடைய வாழ்வு அழிந்து போவது இல்லை, ஒரு வாழ்வு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் இறைவன் மனிதனுடைய இறந்த பிறகு நம்மை உத்தரிக்கிற தலத்திலே நம்மை தூய்மைப்படுத்தி உயிர்ப்பின் மாட்சிக்குள் நம்மை அழைத்து சென்று விண்ணக பேரின்பத்திலே மூவர் இறைவனுடைய உறவில் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றார். எனவே நாமும் அந்த உயிர்ப்புக்காக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் நாம் கொண்டிருக்கின்ற அந்த உயிர்ப்புக்கான எதிர்நோக்கு மரணத்துக்கு அப்புறம் எப்போ நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கே நாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும், எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாமே என்ற ஒரு சிந்தனை அல்ல. மாறாக என்னுடைய உயிர்ப்புக்கான எதிர்நோக்கு இன்று நான் வாழக்கூடிய தூய வாழ்விலே அது வெளிப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்ப்பை எதிர்நோக்கி கொண்டு அன்றாட வாழ்க்கையிலே இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப அவரோடு இணைந்து தூய வாழ்க்கை வாழ்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த எதிர்நோக்கை நம்மிலே இன்னும் ஆழப்படுத்துகின்றார். எனவே நம் கண் முன்பாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கிய ஒரு திருப்பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் என்பது விண்ணக பேரின்பம். அந்த விண்ணக பேரின்பத்தை நோக்கி அந்த திருப்பயணத்திலே அன்றாட வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் அந்த இந்த மன்னக வாழ்வை எப்படி விண்ணகத்தை நோக்கி பேரின்பத்திற்கு எதிர்நோக்கி கொண்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை அழகாக எபேசியர் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் விட்டு விடுங்கள். பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு நீங்கள் தூய வாழ்க்கையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்.
அப்போ முதல் சிந்தனை என்ன அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடந்த கால நம்ம ஏமாற்றுகின்ற தீய நாட்டங்களுக்கு அடிமையான அந்த வாழ்வை களைந்து நாம் பாவத்தை களையாமல் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தம் விரும்புகின்றோம், ஆனால் அதே நேரத்திலே பாவத்தின் அடிமைத்தனமும் எனக்குள் இருக்கிற பொழுது என்னால் ஒரு பொழுதும் இறைவன் விரும்புகின்ற தூய்மையை என்னால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. எனவே இறைவன் விரும்புகின்ற தீமையை, இறைவன் விரும்பாத தீமையை நான் களையாமல் இறைவன் விரும்புகின்ற தூய்மையை என்னால் அடைந்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே பவுல் நமக்கு கொடுக்கின்ற முதல் அழைப்பு, நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பாவத்தின் தீய நாட்டங்களை வெற்றி கொள்ள அவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு தீய நாட்டங்களும், தீ செயல்களும் நம்மை பாவம் என்னும் கல்லறைக்குள்ளே நம்மை தள்ளி விடுகின்றது. பாவத்தின் கல்லறையிலே மூழ்கி கடந்து அங்கே இருளின் வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருளுக்குள் இருந்து கொண்டு வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா அன்பார்ந்தவர்களே, வெளிச்சத்தை நோக்கிய விண்ணக பேரின்பத்தை நோக்கிய திரு பயணத்திலே பாவத்தை களைய வேண்டியது மிக மிக முக்கியமானது. எனவேதான் எசேக்கியேல் புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், திறந்து எல்லா விதமான அழுக்கிலிருந்தும் உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் என்று. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக அவர் நமக்கு பெற்று தந்திருக்கின்ற மீட்பின் அருளினாலே நம் ஒவ்வொருவரையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாவ இருளில் இருந்து விடுதலை கொடுத்து நம்மை மேலே உயர்த்த ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், இறைவனுடைய அந்த மீட்பின் அருளோடு ஒத்துழைக்க வேண்டும். இறைவனுடைய அருளோடு ஒத்துழைக்காமல் அன்பார்ந்தவர்களே, ஒரு பொழுதும் பாவத்தை நம்மால் வென்றுவிட முடியாது. என்னால் முடியும், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்ற ஒரு சிந்தனை ஒரு பொழுதும் பாவத்தை வெற்றி கொள்ள நமக்கு உதவி செய்யாது. தூய பவுலுக்கு இறைவன் சொல்லுவது போல, என் அருள் உனக்கு போதும். ஆண்டவருடைய அருள் இல்லாமல் நம்மால் பாவ சிந்தனைகளை, பாவ நாட்டங்களை வெற்றி கொள்ள முடியாது. எனவே கேட்போம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவ நாட்டங்களை, பாவ இச்சைகளை வெற்றி கொள்ள உம்முடைய அருளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். இரண்டாவது சிந்தனை, பாவத்தை வெற்றி கொண்டால் மட்டும் போதாது அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். புதிய இயல்பை நான் அணிந்து கொள்ள வேண்டும். புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்வது என்பது கிறிஸ்துவை அணிந்து கொள்வது என்று பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்ப கிறிஸ்துவின் இயல்பை எப்படி அணிந்து கொள்ள வேண்டுமாம்? தூய்மையிலும் நீதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் தான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள முடியும். என்ன நீதி, என்னது தூய்மை என்பது? அன்பார்ந்தவர்களே, விண்ணக பேரின்பத்தை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே நீதியின் வாழ்க்கை இருக்க வேண்டும். நீதியின் வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? அன்புக்குரியவர்களே, இறைவன் சொல்வது போல, நான் உன்னை அன்பு செய்தது போல நீயும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். அதான் நீதியின் வாழ்க்கை. கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், என் குறைகளை கடந்து அன்பு செய்கின்றார். அப்படி இருக்கிற பொழுது நானும் என் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு என்பது, நீ எல்லாவரையும் அன்பு செய்ய வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையிலே சொல்லுகிறார், அடுத்தவன் உனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதே நன்மையை அடுத்தவனுக்கு செய். யாரும் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புறது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நான் மட்டும் அடுத்தவனுக்கு தீமை செய்து விடலாமா? அவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிலுவையிலே அன்பு செய்தது போல நீயும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் நீதியின் வாழ்க்கை. தூய்மையின் வாழ்வு என்பது விண்ணக பேரின்பத்தை நோக்கி பயணத்திலே என் உடல் தூய்மை அடைய வேண்டும். என்னுடைய உடலின் இச்சைகளை களைந்து ஆண்டவருக்கு ஏற்றபடி இறைவன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதற்கேற்ப வார்த்தையின் மீது என் வாழ்வை கட்டி எழுப்பி பரிசுத்தமாக வாழ வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், முதல் பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, உன்னை அழைத்த கடவுள் தூயவராய் இருப்பது போல உங்கள் நடத்தையில் எல்லாம் தூயவராக இருங்கள்.
அன்பார்ந்த மக்களை நாம் ஜெபிப்போம் இறைவனை நோக்கி. இறைவா, நீர் தருகின்ற மீட்பின் அருளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொந்தமாக்கி கொண்ட நீதியிலும் தூய்மையிலும் வாழ்ந்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிற புதிய மனிதர்களாக எங்களை மாற்றி உயிர்ப்பிற்கான எதிர்நோக்கிலே நாங்கள் வாழ்கிற பொழுது நாங்களும் ஒரு நாள் இந்த விண்ணக உயிர்ப்பின் வழியாக விண்ணக பேரின்பத்தை அடைய ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நீர் தந்திருக்கின்ற இந்த வாழ்வு எங்களுடைய விருப்பப்படி வாழ்வதற்கல்ல, மாறாக உம்முடைய திட்டப்படி நாங்கள் நீதியிலும் தூய்மையிலும் வாழ்ந்து உயிர்ப்பின் வழியாக விண்ணக பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற உம்முடைய திட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பை நோக்கிய எதிர்நோக்கிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருளை தந்தருளும். அன்னை மரியாளே, தேவ தாயே, இரக்கத்தின் அரசியே, எங்களுக்காக நீர் மன்றாடும். ஆமேன்.